வணக்கம் நண்பர்களே. நீங்க பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் நம்மளுக்கு எல்லாமே சூப்பரா நடக்கும். வேறு சில நாட்கள் எல்லாமே தப்பு தப்பா நடக்கும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய ஃப்ரீக்வென்சி அதாவது அதிர்வலை தாங்க. ரேடியோல நீங்க ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்டேஷனோட ஃப்ரீக்வென்சிக்கு டியூன் பண்ணுவீங்க தானே! அதே மாரி தான் நம்ம வாழ்க்கையும். உலகில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும், உயிரினங்களுக்கும் ஃப்ரீக்வென்சி உண்டுன்னு நிக்கோலா டெஸ்லான்ற சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும்னா, ஆற்றல் அதாவது எனர்ஜி, அதிர்வு அதாவது ஃப்ரீக்வென்சி மற்றும் அதிர்வலைகள் வைப்ரேஷன் மூலமா தான் யோசிக்கணுங்க. யூனிவர்ஸோட ஃப்ரீக்வென்சி ரொம்ப ஹை எனர்ஜி ஃப்ரீக்வென்சி. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அதிர்ந்துகிட்டே இருக்குங்க. நீங்க சோகம், கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகளில் இருக்கும்போது, உங்க ஃப்ரீக்வென்சி ரொம்ப லோவா இருக்கும். அப்போ அதே மாதிரியான நெகட்டிவ் மனிதர்களையும், சிச்சுவேஷன்ஸையும் தான் அட்ராக்ட் செய்வீங்க. நீங்க நன்றியுணர்வு, அன்பு, பாசம் போன்ற பாசிட்டிவ் உணர்வுகளில் இருக்கும்போது, ஹை ஃப்ரீக்வென்சியில் இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? வெற்றிகள் தானா தேடி வரும் உங்களுக்கு. நினைவில் வச்சுக்கோங்க நண்பர்களே. சேஞ்ச் யுவர் எமோஷன்ஸ், சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வென்சி, சேஞ்ச் யுவர் லைஃப். உங்கள் வெற்றி உங்கள் கையில், உங்களிடம் மட்டுமே. நன்றி, வணக்கம்.